வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். தெனாலிராமன் கதைகள். உலகின் பிரபலமான தமிழ் நகைச்சுவை கார்லபதி தெனாலி ராமகிருஷ்ணா கிபி 1509 முதல் 1529 வரை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த அஷ்டதிக் கஜங்களில் ஒருவர். இவர் விகடகவி, குமாரபாரதி என்ற பட்டங்கள் பெற்றவர். இவருடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பல கதைகளாக வழங்கப்படுகின்றன. அவற்றிலிருந்து சில. காளியும் தெனாலிராமனும். தெனாலிராமன் ஊர் ஆந்திரா. அந்த ஆண்டு அங்கு மழையே பெய்யவில்லை. விவசாயம் இல்லாமல் எங்கும் வறட்சி ஏற்பட்டது. அப்பொழுது அக்கிராமத்துக்கு ஒரு சாமியார் வந்து சேர்ந்தார். அவர் வந்து சேர்ந்த அன்றே பலமான மழை பெய்ய துவங்கியது. ஆறு, ஏரி, குளம், குட்டை எல்லாம் நிரம்பிவிட்டன. சாமியார் வந்தால்தான் மழை பெய்தது என்று அவ்வூர் மக்கள் சாமியாரை புகழ்ந்தார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த தெனாலிராமன் சிரித்து விட்டான். இதை பார்த்த சாமியார் தெனாலிராமனை அருகில் அழைத்து, தம்பி, நீ ஏன் சிரிக்கின்றாய் என்று வினவினார். அதற்கு தெனாலிராமன், மழை பெய்வதும் பெய்யாமல் போவதும் இறைவன் செயலே. அப்படி இருக்க தாங்கள் வந்தவுடன் தங்கள் மகிமையால் தான் மழை பெய்துள்ளது என்று மக்கள் எண்ணுவது ஒரு காக்கை உட்கார்ந்ததும் பனம்பழம் கீழே விழுந்த கதை போல இருக்கிறது என்று சிரித்தான். இதை கேட்ட சாமியார் அவன் மேல் கோபப்படாமல், தம்பி, உன்னிடம் திறமை இருக்கிறது. நீ காளி மகாதேவியின் அருளை பெற்றால் பிற்காலத்தில் புகழ் பெற்று விளங்குவாய் என்று நல்லாசி கூறினார். இதை கேட்ட தெனாலிராமன் காளி மகாதேவியின் சன்னதியை அடைந்தான். அவளை காண பலவாறு வேண்டி தவம் இருந்தான். கடைசியில் தெனாலிராமன் முன் தோன்றினாள் காளிதேவி. அவளது உருவத்தை பார்த்து பயப்படுவதற்கு பதிலாக பலமாக சிரித்தாள். அவன் சிரிப்பதை பார்த்த காளிதேவி, என் கோர உருவத்தை பார்த்து எல்லோரும் அஞ்சுவார்கள், நீயோ பலமாக சிரிக்கிறாய், ஏன் என்று வினவினாள். அதற்கு தெனாலிராமன், எனக்கு சளி பிடித்தால் என்னுடைய ஒரு மூக்கை சிந்துவதற்கு என்னுடைய 2 கைகளே போதவில்லை. அப்படி இருக்க உனக்கு 1000 தலை உள்ளது, ஆனால் கைகள் 2 பெற்றுள்ளாய். உனக்கு சளி பிடித்தால் 1000 மூக்கையும் எப்படி 2 கைகளால் சிந்துவாய் என்று எண்ணினேன். அதனால் எனக்கும் சிரிப்பு வந்தது என்றான். இதை கேட்டதும் காளி மகாதேவியே சிரித்து விட்டாள். பின் உடனே, மகனே, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், பேரும் புகழும் பெற்று திகழ்வாய். உனக்கு கஷ்டம் நேரும் பொழுதெல்லாம் என்னை நினை, உனக்கு உதவி செய்கிறேன் என்று கூறி மறைந்தாள் காளிமாதேவி. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். தெனாலிராமன் கதைகள். உலகின் பிரபலமான தமிழ் நகைச்சுவை கார்லபதி தெனாலி ராமகிருஷ்ணா கிபி 1509 முதல் 1529 வரை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த
அஷ்டதிக்கஜங்களில் ஒருவர். இவர் விகடகவி, குமாரபாரதி என்ற பட்டங்கள் பெற்றவர். இவருடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பல கதைகளாக வழங்கப்படுகின்றன. அவற்றிலிருந்து சில. திருமலாம்பாள் என்ற அம்மையார் கிருஷ்ணதேவராயர் துணைவியாருள் ஒருவர். அவர் அடிக்கடி கொட்டாவி விட்டுக் கொண்டே இருப்பார். அது பழக்கமாகிவிட்டது அவருக்கு. ஆனால் அரசருக்கோ அது பிடிக்கவில்லை. அன்றிரவு அரசர் ஆசையோடு நெருங்கி சென்ற பொழுதும் அவள் கொட்டாவி விட்டுக் கொண்டே இருந்தாள். அப்பொழுது அவள் முகத்தை பார்க்கவே மன்னருக்கு பிடிக்கவில்லை. அன்றிலிருந்து அவள் இருக்கும் பக்கம் செல்வதையே மன்னர் தவிர்த்து வந்தார். அம்மையாருக்கு இது மிகுந்த வேதனையை தந்தது. மிகவும் வருத்தத்துடன் இருந்த அம்மையாரை பார்த்த தெனாலிராமன் என்ன நடந்தது என்று விசாரித்தார். அம்மையாரோ, நான் கொட்டாவி விடுவது பிடிக்காமல் மன்னர் எனது இருப்பிடத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டார். எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று வருந்தினாள். தெனாலிராமன் இப்பிரச்சனைக்கு தீர்ப்பு அளிப்பதாக அம்மையாருக்கு வாக்கு கொடுத்து சென்றான். ஒரு நாள் அரசு அதிகாரிகள் சிலர் அரசனை காண வந்தனர். அப்பொழுது தெனாலிராமனும் அரசனுடன் இருந்தான். அந்த அதிகாரிகள் நாட்டில் பயிர் வளத்தை எப்படி மேம்படுத்துவது என்பது பற்றி அரசருடன் விவாதித்துக் கொண்டிருந்தனர். தெனாலிராமனோ அவர்களது பேச்சினுள் புகுந்து, பயிர் நன்றாக வளர வேண்டுமானால் யாரும் கொட்டாவி விடக்கூடாது என்றான். மன்னரும் மற்றவர்களும் தெனாலிராமனை வினோதமாக பார்த்தனர். தெனாலிராமனோ விடாமல், விவசாயம் செய்பவர்கள் யாரும் வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடவே கூடாது, அப்பொழுதுதான் பயிர் நன்றாக வளரும் என்றான். மன்னருக்கு கோபம் வந்துவிட்டது. ராமா, இது என்ன வினோதம்? விவசாயத்திற்காக வாழ்நாள் முழுவதும் கொட்டாவி விடாமல் இருக்க முடியுமா என்றார். வேறென்ன மன்னா, உங்கள் முன்னால் கொட்டாவி விடும்பொழுது உங்களுக்கு கோபம் வருவதைப் போல பயிர்கள் முன்னால் கொட்டாவி விட்டால் பயிர்கள் கோபித்துக் கொள்ளாதா? கேவலம், கொட்டாவியால் ஒருவர் வாழ்க்கை நாசமாக வேண்டுமா என்று கூறிவிட்டு மன்னரை ஓரக்கண்ணால் பார்த்தார் தெனாலிராமன். மன்னரும் தெனாலிராமன் சூச்சகமாக என்ன சொன்னார் என்பதை புரிந்து போனது. அப்போதே கேவலம் கொட்டாவிக்காக தன் மனைவியை கோபித்துக் கொண்டேனே என்று வருந்தினார். தெனாலிராமன் புத்திசாலித்தனமாக தகுந்த நேரத்தில் அதை புரிய வைத்தான் என்பதையும் எண்ணி மகிழ்ந்தார். பின்னர் மகிழ்ச்சியில் திளைத்த அம்மையாரும் மன்னரும் சேர்ந்து தெனாலிராமனுக்கு பரிசுகள் பல அளித்து மகிழ்ந்தார்கள். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கூவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, கூவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.